டெல்லியில் செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் அல் கொய்தாவின் கிளை அமைப்பு இருப்பதாக ஐநா அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலாக் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மருத்துவ உதவி பேராசிரியரான உமர் உன் நபியை இதன் முதன்மை குற்றவாளியாக தேசிய புலனாய்வு முகமை அடையாளம் கண்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 11 பேரை NIA கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக 7500 பக்க குற்றப்பத்திரிகையையும் டெல்லி ரேஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அல் கொய்தாவின் பிராந்திய கிளையான அக்யூஸ்தான் காரணம் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளதாக ஐநாவின் பகுப்பாய்வு மற்றும் தடைகள் கண்காணிப்பு குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மேலும் பெரிய அளவிலான குழுக்களுக்கு பதிலாக சிறிய மற்றும் தனித்தனி சிறு குழுக்களை அகீஸ் உருவாக்கி வருவதாகவும் தெற்காசியாவில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்த முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து வங்கதேசத்தில் புதிய அமைப்பு உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அமைப்பு ஆராய்ந்து வருவதாகவும் அந்த அமைப்பின் வளர்ந்து வரும் செயல்பாட்டு திறன்களுக்கு செங்கோட்டை தாக்குதலே இதுவரை கிடைத்த மிக தெளிவான சான்று என ஐநா சபை எச்சரித்திருக்கிறது. இந்நிலையில்தான் இந்தியாவை உலுக்கிய செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னால் அல் கொய்தா அமைப்பு இருப்பதாக ஐநா தெரிவித்திருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது.